ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா புது நியூ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய கிளாமர் 125 2025 மாடல் வந்து நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இந்த கிளாமர் பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் இந்த பைக்கில் என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த 2025 என்ன அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட லுக்ஸு, இதோட லுக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நமக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு லுக்கு தான். ஏன்னா ஒரு 2012 2016 வரைக்கும் வந்த ஒரு டிசைனுங்க. இது ஜென்ரேஷன் 2ஓட டிசைன் தான். இப்போது வெர்ஷன் 5லையுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ், நான் வெர்ஷன் 5 சொல்கிறது இந்த கிளாமர் சீரியஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 பைக் மாதிரி இருக்குது. நமக்கு ஓல்டர் கிளாமர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் 2, தென் ஜென்ரேஷன் 3ல் ஒரு கிளாமர் வந்துருந்துச்சு. அப்புறம் அதே ஜென்ரேஷன் 4 எக்ஸ்டெக் மாடல் அப்டேட் பண்ணாங்க. திரும்ப ஜென்ரேஷன் 5 வந்து இந்த மாடல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட 5th வேரியண்ட்டாக கிளாமர் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணுறது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்ஸில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதோட வெர்ஷன் 1, இந்த கிளாமரோட வெர்ஷன் 1ல் நமக்கு ஃபுல் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸாக வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபேஸோட ஸ்ட்ரக்சர் எதையுமே சேஞ்ச் பண்ணாமல் அந்த லுக்ஸ்லேயே க்ரோம் பிளேஸ்மெண்ட்டோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எல்இடி யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஹச் ஷேப் எல்இடிஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஷன் ப்ரோவில் பார்த்த மாதிரியும் ஹீரோ ஸ்ப்ளெண்டரில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எல்இடி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூயல் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் மேஸ்ட்ரோவில், அதே மாதிரி ஜூமில், எக்ஸ்பல்ஸில் இந்த பைக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த எல்இடிஸ்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரைட் ஒயிட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி டல் எல்லோ கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் வண்டியோட என்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த என்ஜின் சூப்பர் ஸ்ப்ளெண்டர், எக்ஸ்ட்ரீம் இது எல்லாமே அண்டர் கேசஸ் எல்லாமே சேம் தாங்க. அந்த என்ஜின் பார்ட்ஸ் எல்லாமே சேம் தான். மேலே வர ஹெட் டிசைன்ஸ்லேயும் அந்த டியூனிங் சேஞ்சஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசங்கள் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த பைக்கோட பவர் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இது வந்து 124cc என்ஜின் தான். ஸோ பவர்னு பார்க்குறப்ப 10.3 BHP and 10.4 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் நமக்கு எக்ஸ்ட்ரீம் 125 வந்து பார்த்தீங்கன்னா 11 BHP கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து கொஞ்சம் பவர் கம்மி அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், 5 கியருமே நம்ம அந்த பல்சர் அப்பாச்சியில் பார்த்த மாதிரியான உங்களுக்கு பழக்கப்பட்ட அதே டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு கியர் சிஸ்டம் தான். ஏர் கூலிங் என்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. கிக்கர் வந்து வந்துடும். அட் த சேம் டைம் இது வந்து எலக்ட்ரானிக் அண்ட் ப்ரோக்ராம்டு ஃபியூல் இன்ஜெக்ஷன் டைப்பில் வரக்கூடிய ஒரு பைக்கு. ஸோ கம்ப்ளீட்லி இது வந்து கார்பரேட்டரும் கிடையாது. ஸோ நமக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன்ஸ் 20க்கு அப்புறமே அப்டேட் பண்ணிட்டாங்க. 2020க்கு அப்புறம் எல்லா பைக்ஸும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இது வந்து ஜென்ரேஷன் 2 ஆஃப் ஃபியூல் இன்ஜெக்ஷன். உங்களுக்கு அந்த அடைச்சடிச்சு ஓடுற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே இந்த ஜென்ரேஷன் OBD2ல வராது. இதுதான் இருக்கிறதுலையே இப்போதைக்கு இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரிஃபைன்டு என்ஜின்னு கூட சொல்லலாம். OBD2B செக்டரில் வரக்கூடிய ஒரு என்ஜினுங்க. ஸோ இந்த OBD2லேயே 2 கேட்டகரி இருக்குது, A அண்ட் Bன்னு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா B. ஸோ Bங்கிறது தான் கடைசியாக அப்டேட் வந்த ஒரு பைக்கு. ஸோ இதை நான் ஓட்டிட்டு வந்த வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு எந்த லேகும் இல்லை, எலக்ட்ரானிக் இன்ஜெக்ஷன்ஸில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வண்டியோட ஸ்மூத்னஸ் அண்ட் அந்த ஃபியூவல் டெலிவரி எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் என்ஜினுமே ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப காமாக, ரொம்ப ரிஃபைண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இந்த கிளாமர் என்ஜினில். அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்க்கு கம்பேர் பண்ணும்போது இதோடைய காம்படேட்டர்ஸாக இருக்கக்கூடியது SP125, ரைடர் 125, இந்த பைக்ஸ் எல்லாமே ஃபேமிலி கம்யூட்டிங் அண்ட் முக்கியமாக ஷைன் 125 இந்த வண்டிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை விட ப்ரைஸ் வந்து ஒரு 20,000 ரூபா இல்லைனா 18,000 ரூபா அதிகமாக இருக்குது. பட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா 1,12,000 or 14,000 இந்த ரேஞ்சில் தான் வந்து வருது. 1,14,000க்குள்ளே வரக்கூடிய ஒரு மாடல். ஸோ ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்டேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். இதோடைய பிரேக் சிஸ்டம்ஸ் அண்டு அந்த டயர்ஸ் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் வருது, எந்த ஒரு ABSும் கிடையாது, சிங்கிள் டிஸ்க் மாடல் தான். பட் இந்த டிஸ்கில் IBS பிரேக்கிங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். ஸோ அதுக்காகவே இந்த ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் ரிசர்வேர் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இந்த பின்னாடி டிஸ்க் வரக்கூடிய பைக்ஸ்லாம் இந்த ஒரு சிஸ்டத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறதான ரீசன் என்னென்னா, நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க்கும் சேர்ந்து அப்ளை ஆகும். அதுக்கான ஆயில் வந்து அந்த ரியரோட ரிசர்வ் வந்து எடுத்துக்கும். ஸோ ரியர் பிரேக்குக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது. இதை கொடுத்துருக்கிறதுக்கான ரீசன் இது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பிரேக்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக தான். ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா 2 ஓஸ் வரதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்குக்கு, 2வது ஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியர் பிரேக்கு. ஸோ இந்த விஷயங்கள். ஸோ இதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரிசர்வில் இருக்கக்கூடிய ஆயில் ஃப்ரண்ட் பிரேக்குக்கும், ரியரில் இருக்கக்கூடிய ஆயில் நீங்கள் ரியர் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் வந்து போகும். இதனாலே உங்களுக்கு ஸ்மூத்தான டிஸ்க் அந்த ஒரு ஆப்சரேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். கடிச்சு ஓடாத டிஸ்க்கு. 2வது ரியர் பிரேக் அப்ளை பண்ணுறப்போ ஒரு நல்ல ஸ்மூத்தான ஒரு ஸ்டாப்பிங் பவர் வந்து இருக்கும். நான் டெஸ்டட் வியூவில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டியிருப்பேன். பயங்கர ஸ்மூத்தாக ஸ்கிட் ஆகாமல் பைக் வந்து நிற்கும். அந்த ஒரு சேஃப்டி ஃபியூச்சருக்காக தான் இந்த IBS வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறது. உண்மையாலுமே ஒரு வேல்யூ ஃபார் மணி ஃபியூச்சர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இது ஒரு
நல்ல விஷயங்கள் தாங்க. ஸோ அந்த அலாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்டார் டிசைனில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, ட்விஸ்ட் ஆன மாதிரி. டயர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 80/100, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 100/80. ஸோ கொஞ்சம் பின்னாடி வந்து பெரிய டயர்னு சொல்லலாம், ரெண்டுமே டியூப்லெஸ் டயர்ஸ். சஸ்பென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த பழைய கிளாமரில் என்ன நீங்கள் பார்த்தீங்களோ அதே தான். ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக்ஸ், ரியரில் வந்து காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய அந்த கிராஃபிக் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பழைய கிளாமர்லேயும் இதே மாதிரி ஒரு கிராஃபிக் பேட்டர்ன் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ டிசைன்ஸ்லையும் கிராஃபிக்ஸ்லையும் எந்த ஒரு பெரிய மாற்றங்களும் பண்ணலை, அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே சின்ன சின்ன அந்த குரோம் டச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது பைக்குக்கு இன்னுமே ஒரு நல்ல அட்ராக்டிவாக இருக்குது. அப்படியே ரியரோட லைட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு ஹச் ஷேப், பட் உள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்இடிஸ் கிடையாது, இது வந்து ஹாலஜன் பல்பு தான். ஆனால் அந்த ஹச் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருக்கிறது இன்னுமே பைக்குக்கு நல்லா இருக்குது, அந்த அப்பியரன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த டிசைன் வந்து வேறு மாதிரி இருக்கும், நமக்கு 2 சைடில் வர மாதிரி இருக்கும். ஆனால் இந்த 2025 இவங்க கொடுத்த அப்டேட் மாடலில் இந்த ரியர் லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லுக்ஸ் வைஸும் சரி, இந்த வண்டியோட அப்பியரன்ஸுக்கும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒரு டிசைன், நல்லா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லுங்கள். இண்டிகேட்டர்ஸ் 4மே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாலஜன் லைட்ஸ் தான், அதில் எந்த எல்இடிஸும் வந்து கிடையாது. நம்பர் பிளேட்டுக்கு மட்டும் தனியாக லைட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட் நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கு லைட் எரியும். ரியரில் வந்து சாரீ கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் அந்த ட்ரெடிஷ்னல் சாரீ டைப் தான், நீங்கள் கால் வச்சு ஏறுறதுக்கு, அம்மாலாம் உட்கார்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி இதோட கியர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு 5 ஸ்பீடு அந்த மாடர்ன் டெக்காக இருந்தாலும் 2 சைடு லிவர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு அட்வான்டேஜ். அட் த சேம் டைம் சீட் நல்ல ஒயரான சீட், இந்த செக்மெண்ட் நல்ல பெரிய சீட்டு தான், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அது அட் த சேம் டைம் உங்களுக்கு குஷன் நெஸ்ஸும் நல்லா இருக்குது. நான் டச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பஞ்சு தெரியுதா, நல்லா சாஃப்டான பஞ்சு. உட்காரத்துக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேக்குக்கும் நல்லா சப்போர்ட் இருக்குது, அட் த சேம் டைம் தைக்கும் நல்லா சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்குது இந்த சீட்டு. அட் த சேம் டைம் ஒரு 3 பேர் 2 பேர் ஒரு ஃபேமிலியாக போகிறாங்கன்னா உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதோடைய டேங்க், அந்த டிசைன், சைட் கவுல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய எனக்கு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் தான் வந்து கொடுக்குது. எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், இந்த வெர்ஷனில் வர டிசைன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வெர்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பழசாக இருக்கும், ஆனால் இது கொஞ்சம் மாடர்னாக அப்படியே ஷார்ப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு கவுல் டிசைன் எனக்கு பிடிக்கும். கிளாமரோட டேங்க் சைஸ் பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி, 1.6 லிட்டர் ரிசர்வு. இது மைலேஜ் நான் சொன்ன மாதிரி ஒரு 55லேருந்து 60 கொடுக்கறதுனால மோஸ்ட்லி சிட்டி யூஸ் அண்டு கம்யூட் யூஸ்க்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு இதுதான். ஃபுல் டேங்க் அடிச்சிங்க அப்படின்னா சாலிடாக ஒரு 500 to 550 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்கும் இந்த வண்டி. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல அட்வான்டேஜான ஒரு தான். யாருமே 500 கிலோமீட்டர் அந்தளவுக்குலாம் ஓட்ட மாட்டோம். இருந்தாலும் அந்த 10 லிட்டர் கொடுத்துருக்கிறது ஓகே, சஃபிஷியண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம், நல்லா இருக்குது. அப்படியே கன்சோல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். கன்சோல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் மீட்டர். நான் உங்களுக்கு ஆஃப் அண்ட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு ஃபுல் எல்சிடி டிஸ்பிளே தான் இது. வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன்ஸ், நியூட்ரல் இண்டிகேஷன்ஸு, அந்த மால் ஃபங்க்ஷன் சென்சார் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூவல் இண்டிகேஷன்ஸும் இருக்குது. மோட் பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ட்ரிப் ஏ, அதுக்கப்புறம் ட்ரிப் பி, ஓடோ வந்து இருக்குது. அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஆவரேஜாக லிட்டர் பர் கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு காட்டுது, ஸ்பீடோமீட்டர் வந்து காட்டுது. எனக்கு இதுக்கு தெரிஞ்சு அவங்க அனலாக் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் ஓகே தான், இது நல்லா தான் இருக்குது, எனக்கு ஓகே. இதிலே USB-B டைப்புக்கான சார்ஜிங் போர்ட்டுமே இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கு. பேசிக்கலாக இதில் வந்துட்டு ப்ளூடூத் பேரிங் இந்த வண்டியில் வந்து கிடையாது, பட் இதோட டாப் வெர்ஷன்ஸாக நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது இந்த வண்டிக்கு தேவைப்படாதுங்க, எனக்கு தெரிஞ்சு தேவைப்படாது. இது ஒரு பேசிக்கான ஃபியூச்சராகவே இருக்குது, நார்மலாக காட்டுது, அதுவே எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஓகே. அது இல்லாமல் இந்த கால், மெசேஜ், இந்த மாதிரி அலர்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சுவிட்சஸோட குவாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் i3 சுவிட்சே கில் சுவிட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டருக்கான பட்டன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோமா? OBD2B டைப் தான் இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்டான ஒரு இன்ஜின்னு சொன்னாங்க. அதுக்காகவே இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியல, ஆனால் சவுண்டே கேட்கலைங்க, பயங்கர சாஃப்டாக இருக்குது. அப்படியே லெஃப்ட் சைடோட சுவிட்சஸ் குவாலிட்டி நீங்கள் இந்த ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சுவிட்சோட குவாலிட்டிலாம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, நல்லா இருக்குது. ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா ஹீரோ பைக்ஸ்லையுமே இந்த சுவிட்ச் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஹசார்டுக்கான சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் ஹசார்டு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அதுக்கப்புறமேட்டு இண்டிகேட்டர்ஸ்க்கான சுவிட்சு, ஹாரன் டீசெண்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஹாரன் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரோட செட்டப் அப்படின்னு பார்க்குறப்போ ஸோ இப்படி தான் இருக்கும். சுவிட்சஸோட குவாலிட்டிஸில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்டு டைல் லைட்ஸும் அதே மாதிரி ஃப்ரண்ட் லைட்டுமே அவங்க அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கிற விதமுங்கிறது நல்லாயிருக்கு. ஓவராலாக அந்த குவாலிட்டியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி தோணுதுங்க இந்த வண்டியை பார்க்கும்போது. நல்ல குவாலிட்டியான ஒரு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. சுவிட்சஸோட குவாலிட்டிஸ், அதே மாதிரி பைக் பேனல்ஸில், அதே மாதிரி அதோட ஃபைபர்ஸில், டேங்க் சைடு எல்லாத்துலேயுமே
ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன் வந்து லைட்டாக அந்த குவாலிட்டியில் லேக் பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் இந்த வெர்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ஓவராலாக இந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு இந்த கிளாமரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது இந்த வெர்ஷனோட, அதாவது இந்த லுக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் வெர்ஷன் 2 நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்ட வரைக்கும் என்னோட ஊர் சைடில் இன்னுமே இந்த வண்டி வந்து ஒரு 55லேருந்து 60ங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் மைலேஜாக கொடுத்துட்ருக்கு. நல்ல ஒரு இன்ஜின் தான். ஆனால் இந்த இன்ஜின் வந்து புது இன்ஜின், பழைய இன்ஜின் கிடையாது. நம்ம பேஷன் ப்ரோ ஹீரோவில் பார்த்த மாதிரி அந்த பழைய இன்ஜின் செட்டப் அப்படியே வரல. இது கொஞ்சம் புதுசாக ரெடி பண்ணப்பட்ட இன்ஜின் தான். பட் இருந்தாலும் இதோட மைலேஜ் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஓரளவுக்கு அந்த 55லேருந்து 60ங்கிறது ஒரு நல்ல மைலேஜாக கிடைக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த வண்டியோட டெஸ்ட் ரிவ்யூ வரும். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து நிறைய பைக்ஸோட ரிவ்யூஸ் வந்து வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே நண்பா, இந்த வீடியோ நான் இதோட நிப்பாட்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்கலாம். So thanks for watching நண்பா. Take care and bye.